என் மீடியா நேயர்களே வணக்கம். இப்ப பங்களாதேஷ்ல கலவரம் நடந்துட்டு இருக்குது. அத பத்தி சுருக்கமா விவரிக்க வருகிறார் நரேஷ் ராம் அவர்கள். அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த பங்களாதேஷ்ல இப்ப ச இந்துக்கள பார்த்து குறி வச்சு தாக்குறாங்கல்ல, அது ஏன் சார் இது? வெறித்தனமா சமீபத்தில தாக்குறாங்க. ஆமா. நெறைய நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்த்துருப்போம். ஆ, இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு இஸ்லாமிய தேசம். ஆ. ஆனா, அதே நேரத்துல பல இஸ்லாமிய தேசங்கள் இன்னைக்கு இந்தியாவோட நட்புறவுல இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. தேசங்கள் ஆமா, இருக்காங்க. ஆமா. பங்களாதேஷ்ல என்னன்னா, உஸ்மான் ஹாடி அப்படின்னு சொல்லிட்டு, ம். இந்த இளைஞர்களுக்கான குழு, அதோடைய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ஆ, அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்தியாவுடைய பாரதத்துடைய வடகிழக்கு பிராந்தியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆ, ஆ. அஸ்ஸாம், மேகாலயா இந்த சைடு ஆமா, இருக்கு இல்லையா ஆமா. பகுதி. ஆ, ஆ. இதெல்லாம் நம்ம பங்களாதேஷுடைய பார்டர் ஒட்டி வருது. ம். இது எல்லாத்தையுமே ம். அவர் தூக்க போறேன்ட்டாரு. ஆ. யாரு? அந்த உஸ்மான் அது. அடிங்கிறவரு. ஓஹோ! சொன்னாரு. ஆ. 1 வாரத்துல தூக்கிட்டாங்க. ஓ! எது? நார்த் ஈஸ்ட் சைடுல. உஸ்மானியா? உஸ்மானிய தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? அதான் பிரச்சனை. ஆ, ஆ. அவர வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. மர்ம நபர்கள். ஓஹோஹோ! மர்ம நபர்கள் சுட்டு கொன்னுட்டாங்க. ஆ. சுட்டு கொன்ற மர்ம நபர்களு அதனால இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க எரிச்சு கொண்டிருக்காங்க. அதுதான் சார். ம். அந்த கலவரம் வந்து எதுக்காக தோணுச்சுன்னா, அந்த உஸ்மான் ஆலிய வந்து கொன்னுட்டாங்க. ம். கொன்னது வந்து நம்ம இந்தியா தான் ஓ! அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்த வந்து அங்க மூட்டிட்டாங்க. ஆ, அதனால அந்த கலவரத்துல வந்து இந்துக்கள் எல்லாரும் வந்து தாக்கப்படுறாங்க. ஆ. 2900 இன்சிடென்ட் இதுவரைக்கும் நடந்திருக்குது. எப்ப? நம்ம ஷெய்க் ஹசீனாவ அங்கருந்து அனுப்பிச்சாங்கல்ல, ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சுல்ல, ம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பங்களாதேஷுடைய ஆ, முன்னாள் பிரதமர் ஷெய்க் ஹசீனா நாடு கடத்தப்பட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து தஞ்சம் ஆ, புகுந்தாங்க இல்லையா? ஆ, ஆ, அங்க கலவரத்தினால. ஆ. அங்கருந்து தொடங்கி 2900 இந்துக்களுடைய ஆ. கோயில்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கு. ஓ! ஏகப்பட்ட இந்துக்கள் வந்து உயிரோட எரிச்சு ஆ. கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் மரத்துல வந்து நிர்வாணமா ம். கட்டி எடுத்துட்டு போயி, ம். அவங்கள கட்டி வச்சு முள்ளு சாட்டையால அடிச்சிருக்காங்க. இந்த ஓ! மாரி சித்திரவதைகள்லாம் வந்து 2900 இன்சிடென்ட்க்கு மேலனா நீங்க யோசிச்சு பாருங்க. ம், ம், இதுவரைக்கும் வந்து ம், சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ம், இந்த மத்த விஷயத்துக்கெல்லாம் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் வந்து முன்னாடி வந்து மூக்க நுழைப்பாய்ங்க. இப்ப ம், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ம். இது பலவிதமான சந்தேகங்கள வந்து நமக்கு வந்து கொண்டு வருது சார். சார் இப்ப இந்த உஸ்மான் அடிய சுட்டுக் கொன்னாங்கல்ல சார். அது நம்ம இந்தியர்கள் தான் செஞ்சிருப்பாங்க சொல்ட்டு பேச்சு அடிபடுது சார். இது நம்ப இந்திய உளவுத்துறை தான் பண்ணியிருப்பாங்களா? இல்ல யார் பண்ணியிருப்பா சார் அது? பங்களாதேஷ் நம்மளோட பக்கத்து நாடு. ஆமா. அங்க வந்து அந்த நாட்டுடைய பிரதமரா இருந்த ஷெய்க் ஹசீனாவ வந்து ம். இந்தியாவுல இப்ப தஞ்சம் புகுந்திருக்காங்க. இருக்காங்க. வந்திருக்காரு. ஆ, அவங்கள திருப்பி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷுடைய இப்போ ஆ. ஆண்டுகிட்டு இருக்கவரு ஆலோசகர் பங்களாதேஷின் அரசியல் ஆலோசகரா ஆ, இருக்காரு. ஆ. முகமது யூனிஸ்ன்னு சொல்லிட்டு. ஆ, ஆ. அவர் வந்து முன்னாள் பேங்கர் அங்க. ம். கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஓ! பேங்க் வாங்கிக்கிறேன். வச்சிருக்காங்க. ஆ. அந்த பேங்க்க வந்து வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ம். அவர பத்தி பல விஷயங்கள் இருக்கு. அத அப்புறம் நம்ம பேசுவோம். ம், ஆனா, ம். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவோட கொஞ்சம் வாய்க்கா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ம், இப்ப ம், இருக்க சூழ்நிலையில. ம். இந்த சூழ்நிலையில இந்தியா வந்து அவங்க அந்த மாரி ஒஸ்மான் அடிய நம்ம உளவுத்துறை அமைப்பு போட்டா, ஆ. என்ன நடக்கும்? ஆமா கலவரம் பிரச்சனை. வருமா? வரும்ல. வராதா? ஆமா. நம்ம தெரிஞ்சு சைடுல இல்ல ம். தெரிஞ்சே போடுவாங்களான்னு கேட்கிறேன். ம். இல்ல, இல்ல. பண்ண மாட்டாங்க. அப்ப இந்தியாவுக்கு யாரோ ஒருத்தவங்க ம். எதிரானவங்க ம். இந்த சூழ்நிலையில ஆ. இத போட்டோம்னா இவன, இந்தியா தான் ஓ! போட்டிருப்பாங்கன்னு நெனைக்க ஆமா, வைக்கலாம்ல. ஆமா, ஆமா, ஆ ஆமா. அது ம். 1. ம். சரி அவங்க ஏன் அப்படி நெனைச்சு இந்தியாவுக்கு எதிரா போட வைக்கணும்? அப்படிங்கிறது 2வது கேள்வி இருக்குது. ஆமா. கரெக்ட்டா? ம். இந்த 2 கேள்வியா தான் நான் பார்க்குறேன். இது ஓ! வந்து நிச்சயமா வந்து நம்ம பெருமைக்காக வந்து இந்தியா உளவுத்துறை தான் செஞ்சிருப்பாங்க. ஆ அதெல்லாம் அப்படிலாம் பேசுறத இல்ல. இந்தியாக்குள்ள முதல்ல நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஆமா. உலக அரசியல் என்னன்னு தெரியாம, ம். நம்மளா நமக்கு வந்து தானா வந்து பெருமை பேசிக்கிறதுல எந்த ஒரு லாபம் கிடையாது. கிடையாது. ஆமா. இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்தியா ம். வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு சமயோஜித புத்திய பயன்படுத்தி, ம். நம்ம எப்ப யார தாக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஆமா. நெய்பர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தான் ஆசைப்படுறோம். ஆமா. யாரோ ஒரு 2, 3 பேர் வந்து அந்த நாட்டுல வந்து கலவரம் தூண்டும் வண்ணம் பேசுறாங்கங்கிறதுக்காகலாம் போய் கொன்னோம்னா, ம். அங்க ம். அந்த நாட்டுடைய பாரம்பரியமா வச்சிருக்கக்கூடிய உறவு முறைகள் கெட்டு போயிடுங்கிற கெட்டு அந்த போயிடும். அறிவு கூட இல்லாம மத்திய அரசாங்கமும், ஆ. இந்தியாவோட உளவுத்துறையே இல்ல. இல்ல. ஆ. ஆனா இது பழி போட்டு அங்க ம். கலவரத்த உருவாக்கி, இந்த ம். கலவரத்து மூலியமா இந்தியாவ குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ம். சில இந்தியாவுக்கான எதிரிகள் இருக்காங்கல்ல, ஆமா, ஆமா. எதிரி இருக்கிறாங்க. ஆமா. தேசங்கள்லாம் இருக்கு இருக்குது. இல்லையா? நாடு இருக்குது. அவங்க வந்து இத வந்து பயன்படுத்துறாங்க ம். அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவா பார்க்குறோம் சார். ஆ. சார் அப்ப இந்தியாவுக்கு எதிர்ப்பா செய்யணும்னு நெனச்சிருந்தா, இத நான் பாகிஸ்தான் செஞ்சிருக்குமா சார்?
பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி பம்ப் வாங்கி போட்டு காசு வந்து இல்ல. அதாவது மக்கள் எல்லாம் தண்ணி கிடைக்கலையா அங்க. ஆ, ஆ, ரொம்ப ஆ. கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஓ! இந்த சூழ்நிலையில ம். அங்கங்க கை பம்பு, தண்ணி பம்ப் வாங்கி போறதுக்கே ஆ. காசு இல்லாம இருக்காங்க. ஓ! அவங்க இதெல்லாம் பண்ண முடியுமா? ஆமா. அதையும் பண்ண முடியும். அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ம். அவங்களும் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. ம். ஆனா, ம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச லெவல்ல ஆ. இப்ப பங்களாதேஷ் வந்து எதுக்காக இந்த கலவரம் வருது? ம். எதுக்கு ஷேக் ஹசீனாவ தூக்கி வெளில போட்டாங்க? ம். ம். நம்ம ஆராயணும். ஆமா. பக்கத்துல பர்மா இருக்குது. மியான்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பேர் பர்மா. வருமா. அங்கேயும் இதே மாரி தான் ராணுவ புரட்சி வந்தது. ஓ! அங்க இருக்கிற அந்த நாட்டு தலைவி வந்து ஆங் சாங் சூக்கின்னு சொல்லி அந்த அம்மாவ தூக்கி ஜெயில்ல போடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த பிராந்தியத்துல நடக்குது? இது நான் முன்னாடியே பல இன்டர்வியூல சொன்னேன். ஆ. இந்த தெற்காசியா இருக்கக்கூடிய இந்த பிராந்தியம் வந்து 2024 உலக அரசியலே அங்கதான். ம். ம். உலகத்துல வந்து பொருளாதாரத்த நிர்ணயிக்க போறது ஒவ்வொருத்தரோட வீட்டுல எவ்வளவு பணம் நம்ம வீட்டுல புரள போகுது அப்படிங்கிறத முடிவாக்க போற பகுதி அதுதான். ம். அப்படிங்கிறத நான் ம். சொன்னேன். அப்ப இந்த 2 தேசமும் பண்றாங்க. இந்த பங்களாதேஷ்லயும் இதே மாரி நடக்குது. கேக்குதா? மியான்மர்லயும் பக்கத்துலயே இப்படி நடக்குது. இது ம். 2ம் இந்தியாவ ஒட்டி இருக்குது. ஆமா. அதனால இந்தியாவுக்கு அஃபெக்ட் வருது. ஆமா. அதே நேரத்துல அது சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்குது. ம். 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 இல்லையா? ம். ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப இது யாரு நடத்தி வச்சிருப்பா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆமா. அதுக்கு பாகிஸ்தான கூட நம்ம எதிரி நாடுங்கிறதுனால, அவங்களுக்கும் நிதி உதவி பண்ணி, அவங்களே வந்து பம்புலாம் அப்புறம் போட்டுப்போம். ஆ. ஆ. முதல்ல நீ பங்களாதேஷ்ல போயிட்டு குண்ட போடு போடு. அப்படின்னு சொல்லி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். இதையெல்லாம் வந்து என்கொயரி பண்ணணும். ஆமா, ஆமா, ஆமா. நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ம். ஃபர்ஸ்ட்டு ம். சார் நீங்க சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் இருக்கீங்க. ஆ. என்ன சார் பண்றீங்க? ஓ! 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 2024லேருந்து ம். 2900 கோயில்கள், ஆ. அதுக்கப்புறம் வந்து மக்கள் ம். உயிரோட எரிச்சு எரிச்சிருக்காங்க. கொல்லப்பட்டு பண்றாங்க. கொல்லப்பட்டுருக்காங்க. நீங்க என்னதான் சார் பண்றீங்க? ஆமா. ஐநா சபை என்ன சார் சூசைட் பண்றீங்க? பண்ணுது. ஆமா. நம்மளோட கேள்வி அதுதான் சார். ம். இத்தன நீங்க இந்தியாவுல இருந்து வந்து போட்டாங்களா பாம்பு? பாகிஸ்தான்ல இருந்து வந்து போட்டாங்களா பாம்புலாம் இருக்கட்டும். நீங்க ம். வந்து வெள்ள கொடிய போட்டீங்களா? ம். ஏன் அங்க நடக்குதுன்னு கேட்டீங்களா? பங்களாதேஷ் வந்து என்ன பெரிய கோடீஸ்வரன் நாடா? இல்லையே. அவன்ட்ட என்ன 1000 கோடி, 2000 கோடி எடுத்து அப்படியே ரோட்ல பணம் போடுற அளவுக்கு பெரிய அமெரிக்காவா? லண்டனா அவன்? இல்லையே. அவன் வந்து காசு இல்லாம வறுமையில கஷ்டப்பட்டு ம். ராத்திரியில வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள திருட்டு செவுரு எகிறி குதிச்சு வரவன். ஆ. 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 அவன் இன்னைக்கு எப்படி வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வருது? ம். 1970க்கு முன்னாடி ஆ. பாகிஸ்தானால அடி வாங்கப்பட்டு கிழக்கு பாகிஸ்தானா இருந்த தேசம் தானே அது. ஆ. ஆ. பாகிஸ்தான்காரன் வந்து அடிப்ப போட்டு பின்னிட்டு இருந்தான். ம். நம்ம நாடுதான் வந்து அவனுக்கு வந்து உதவி செஞ்சு, ராணுவ உதவி எல்லாமே செஞ்சு, ஆ. நம்ம 1971 பங்களாதேஷ உதயப்படுத்தின நாடு. ம். இன்னைக்கு நமக்கு துரோகம் இருக்கிறான். பண்றான். ஆமா. இத விட என்னன்னா, அந்த பங்களாதேஷ் பட்டு தனி நாடா வந்துச்சு இல்லையா? ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து. ம். அத கொண்டு வந்து அவங்க நாட்டுடைய தேச தந்தையே, ம். அவங்க பொண்ணு தான் ஷேக் ஹசீனா. ஆ. 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 அவங்களே இந்த மாரி பண்றாங்கன்னா, ஆமா. இப்ப வந்து யாரோட தூண்டுதல் பேர்ல இத பண்ணியிருப்பாங்க? பண்ணிருக்கிறீங்க. ஆமா. உங்க நாட்டுடைய அதிபர் தான் அவங்க. ஆ, அவங்களையே நீங்க இந்த மாரி பண்ணலாமா? ஆ. ம். பிரதமர், அதிபர் பிரதமர். இல்ல ஆ. பிரதமர். பிரதமர். ஆ. அதிபருக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஷேக் ஆ. ஹசீனாவோட அப்பாவ ஆ. ஒரு ராத்திரி ஆ. 1976, 78 நெனைக்கிறேன். ம். ம். வீட்ல உட்கார்ந்து ஒரு பெரிய மேஜையில உட்கார்ந்து குடும்பத்தோட சாப்பிட்டு இருந்தாங்க. ஆ. ஷேக் ஹசீனா அப்போ லண்டன்ல இருந்தாங்க. ஆ. உள்ள பூந்து ஒரு 10 பேர் துப்பாக்கி வச்சு கட கடன்னு சுட்டு எல்லாரையும் சுட்டாங்க. ம். குடும்பமே செத்து போச்சு. சரி. இப்ப ம். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? அதான். இதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். ம். இந்த கலவரம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நடக்குது தான். எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஆட்சிய கைப்பற்றணும். எதுக்கு? கிழக்கு ஆசியாவுல யாரோ ஒரு தேசம் வந்து பவர்ஃபுல்லா வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல வந்து வளர்ச்சி பிடிக்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம தேசம் பலிகடாகணும்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம்ம நாட்டுல இருக்கிற மாரி, சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் இருக்காங்கல்ல. இருக்குல்ல. ம். நீங்க என்னதான் பண்ணுகிறீங்க? ஆமா. இவங்க போய் தலையிட்டு சரி பண்ணணும்ல. சரி பண்ணணும்ல. ம். அத பத்தியான கோரிக்கைகள வந்து ம். நம்ம வந்து கொண்டு வரணும். ஆமா. இந்த நம்ம இந்தியாவே ம். ஐநா சபையில இதுக்கான யுஎன் கவுன்சில்ல வந்து இத முன்னு வச்சு, ம். அவங்க வந்து கொண்டு போணும். 1. ம். 2வது என்ன பண்ணணும்? பங்களாதேஷ், பர்மா பக்கத்துல இன்னைக்கும் பார்டர் ஃபென்சிங் வந்து இப்ப பாகிஸ்தான் பக்கத்துல நீங்க பார்த்துருக்கீங்க. ஃபுல்லா ஃபென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு, நின்னு இதான் இருப்பாங்க. உங்கள மாரி அழகா மீசைய பெருசா முறுக்கி விட்டுக்கிட்டு, நின்னு துப்பாக்கி இருப்பாங்க. வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. ஆமாமா. இத மாரி பங்களாதேஷ் பார்டர்லயும் நிக்கிறாங்க. பார்டர் ம். செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாமா. ஃபுல்லா வேலி கிடையாது ஆனா. ம். ஃபுல்லா வேலி கிடையாது. ஓ! 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 அதனால தானே அவன் உள்ள உள்ள வந்துடுறான். வந்துரும். ஆமா. பர்மா பக்கத்துல இந்த மாரி மீசை இருக்கு, இல்ல மீசை இல்லாம கூட ஆளே கிடையாது. ம். ம்.
வாலியா இருக்குது. இதோ இந்த இடம் மாதிரி இருக்குது. இந்த காடு எப்படி இருக்குது? ஆமா. அப்படியே உள்ள ஒருத்தன் படுத்துக்கினே நடந்து வந்தானா எப்படி தெரியும்? தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் நம்ம இப்ப மத்திய அரசாங்கம் வேலி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ! செய்ய இப்பதான் ஆரம்பிச்சுட்டாங்க. போட செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. எப்ப? ஆரம்பிச்சுக்கிறாங்க. சுதர்சன் 1947 சுதந்திரம் கிடைச்சு, ஆ, ஆ. இப்ப மோடி ஆட்சியில வந்துதான் தேச பாதுகாப்புக்காக போட போடுறாங்க. ஆரம்பிச்சுக்கிறாங்க. ம். நம்ம போட்டு முடிச்சாதான் வரும். ம். இப்ப இவ்ளோ விஷயம் இதுல இருக்குது சார். சார் இப்போ சவுதி அரேபியாவுக்கும், யுனைட்டட் அரபிக் எமிரேட்ஸ்க்கும் சண்டை வந்துக்குதுன்றாங்க சார். அது எதனால வந்துச்சு? யார் சொன்னாங்க உங்கள்ட்ட சண்டை வந்ததுன்னு? இல்ல இப்போ யாரோ சமீபத்துல சொன்ன மாதிரி சொல்லுகிறீங்க. அ டிவில தான் பாத்தீங்கல்ல. டிவில பார்த்தேன் சார். அப்புறம் சண்டை வந்ததுன்னு சொன்னாங்கன்றீங்க. ம். சார் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆ, ஆ. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா, ம். இதுதான் 2026ல ஹைட் டாபிக்கே. ஆ. இவங்களுக்கு வந்தது மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப திருப்பி சொல்றேன் பாருங்க. சைனாக்கும் தைவானுக்கும் வரும். ஓஹோ! அடுத்தது. ஆ, அடுத்தது அங்க போட போறான். பாம்பு. ஆ, நீங்க பாத்துனே இருங்க. இதெல்லாம் ஓபிஇசின்னு சொல்லுவாங்க சார். ஆ. ஓபிஇசி கண்ட்ரிஸ் அப்படின்னா இந்த ஓ! பெட்ரோல்லாம் வைக்கிற கண்ட்ரிஸ் 12 நாடு இருக்குது. ஆமாமாமா. இப்ப பெட்ரோல் கச்சா விலை வந்து விலை அங்கதான் அந்த குறைஞ்சுன்னு வருது. ம், ம், கச்சா விலை. குறைஞ்சு வருது. அப்ப நான் என் சரக்கு விக்கட்டுமா, நீ உன் சரக்கு விக்கட்டுமான்றதான் சண்டையே. ஓ! ஓ! அதுக்கு ஓ! ஆனவனா எல்லா நாடும் எத்துக்குதுன்னா தெரியுமா? ஆ. எங்க ஊர்ல தீவிரவாத அச்சுறுத்தல் வந்துச்சு, எங்க ஊர்ல தீவிரவாத அச்சுறுத்தல் வந்துச்சு. ஆ. அதனால நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். ஆ. எல்லாம் வியாபாரம் தான் சார். ம். இப்ப ஃபுல்லா அந்த விஷயம் தான் ஓடின்னு இருக்குது அங்க மிடில் ஈஸ்ட்ல. ம், 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 சரிங்களா? ம், இந்த பக்கம் ம், நம்ம பங்களாதேஷ் ம். இந்த மாதிரி ஓடின்னு இங்க இருக்குது. ஓடினது. இது இங்க அந்த ஒரு மாதிரி பிரச்சனை ஓடின்னு ஓடினது. இருக்குது. ஆமா. சரியா? ஆ. இந்த விஷயத்தினால ம். அடுத்த கட்டம் வந்து சைனாக்கும் தைவானுக்கும் ஓ! அதுவும் சண்டை வரப்போகுது. ஆமா ஆமா பொங்கலுக்குள்ள பொங்கல் வச்சிருவாங்க. ஓஹோ! அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது. சரி இப்ப இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? சார் நிச்சயமா சார். ம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட கனெக்ஷனே நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் சார். ஆ, ஆ, ஆமா. இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்றோம். ம். வளர்ந்த மாநிலம். ஆ. ஆந்திரா வளர்ந்த மாநிலம். ம். குஜராத் வளர்ந்த மாநிலம். ம். மகாராஷ்டிரா ம். அதுதான் இந்தியாவோட பொருளாதார ஆமா, தலைநகரம். ஆமா. டெல்லி இந்தியாவோட அரசியல் நார்த். ம். தலைநகரம். இதெல்லாம் ம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ம். இதை விட அதிகமான வருமானம் நார்த் ஈஸ்ட் இந்தியால தான் இருக்குது. ஆனா அங்க ம். நம்ம தொழில் பண்ணல. ஏன்னா அங்கெல்லாம் மினரல்ஸ் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னல மினரல்ஸ் வச்சு தான் தொழில் ஆமா, இருக்குது. ஆமா. இனிமேல் அப்படிதான் இருக்கு. இனிமேல் அதை பண்ணணும்னா அதுக்கான வழித்தடங்களை நம்ம உருவாக்கணும். இந்தியா ஆல்ரெடி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப இந்தியா வந்து பிரதமர் கனவு காண்ற மாதிரி உலகத்துல 3வது பொருளாதார நாடா வந்துரும். ம். சும்மா விட்டுருவோமா? போட்டி இருக்குதானே செய்யும். ஆமா, ஆமா. அதுதான் இதெல்லாம். ம். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் சார். ஆ, ஆ. நம்ம வந்து கனவு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த கனவை நினைவாக்கணும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு ம். சொன்னாரு. ம். அந்த மாதிரி நம்ம கனவு காணணும். அந்த ம். கனவை வந்து மோடி ஐயா செய்யற மாதிரி நம்ம இறங்கி செய்யணும் சம்பவம். அவர் ம். செஞ்சுருக்கிறாரு. ஆ. கொஞ்சம் டைம் எடுக்கும். ம். ஆனா வந்து அத வந்து சரியாயிடும். இது எல்லாமே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பொருளாதாரம் அந்தந்த நாடுகளுக்கான விஷயம் ஆமா, தான். ஆமா. சரி இப்போ இத தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம்? ம். ஏதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்த வளர்த்தாக வேண்டிய ம், சூழ்நிலையில ம், இருக்கிறோங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. ம், ம், அடுத்து நம்ம நாடு வந்து இன்னைக்கு எந்த நாடுமே பொருளாதாரத்துல நம்ம நாட்ட வந்து மிஞ்சி ஒர்க் பண்ண முடியாது. ம், ஏன்னா, ம். காரணம் என்ன? நம்ம அதிகப்படியான மக்கள் தொகை உள்ள நாடு. ஆமா. இங்க வந்து இப்ப மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். ம், பண்ணா காசு வந்து சம்பாதிக்க முடியும் ம், எல்லா ம். நாடும். இவ்வளவுதானே விஷயம். ஆமா. ஆனா, அடுத்த 30, 40 வருஷத்துல இந்த ஒரு விஷயத்த இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ம், இந்தியா நெறைய ஆடுது அப்படின்னு சொல்லி நம்ம பாப்புலேஷன ரெடியூஸ் பண்றதுக்கான ம். திட்டங்கள போட்டிருக்காங்க. அடுத்த ஆ, 30, 40 வருஷத்துல. ஆ, எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ. இப்ப இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு குடுக்குறீங்க? காலையில எந்திரிச்சோனே காக்கா சாப்பாடு, நிலா சாப்பாடு இதெல்லாம் ஊட்டுவாங்க. ஆமா, அந்த காலத்துல. ஆமா. அப்ப இப்போ அப்ப இப்போ செஞ்சாங்க. ஊட்டுறது என்ன தெரியுமா? ஆ. ஜங்க் ஃபுட் சாப்பாடு. பர்கர், பிஸா, பர்கர், பீஸா. அங்கிள் சிப்ஸ் ஆ, ஆ. இதானே? சாண்ட்விட்ஜ். சாண்ட்விட்ஜ். ஆ. ஆ. அதாங்க அதான் அதெல்லாம் சாப்பிடுறோம் நாங்க. அதெல்லாம் ம். குடுத்தீங்கன்னா, ஆ, ஆ, இன்னும் ஒரு 30, 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஆ, இப்படி நான் கைய புடிச்சு தூக்குறேன்ல, ஆ. இப்படிலாம் தூக்க முடியாது. முடியாது. கைய. சக்தி இருந்தா தான் தூக்க முடியும். ஓஹோ! எனக்கும் சக்தி இருக்காது. ஆ. அவருக்கு தூக்கறதுக்கு. உங்க அவருக்கு கைலாம் இருக்காது, இருக்காது. "ஏம்மா வலிக்குதுப்பான்னு" சொல்லி படுத்துறீங்க. ம், ம். அதனால நம்ம ஆரோக்கியமான பழைய நம்மளுடைய உணவு வகை என்னவோ அத ஆ. சாப்பிடணும். ம். ஆனா நம்மள இந்த உடலுடைய ஆரோக்கியம் வரக்கூடாது. அப்ப ஆ. குழந்தை பிறப்பு வந்து ஆமா. கம்மியாகும்ல. கம்மியாகும். ஆண்மை ஆமா. தன்மையே குறையுது புரியுது. இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி, இப்ப ஆ. அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியாவ அத டார்கெட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. ம், ம். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுகிட்டு தான் ம், ம். வேலை செய்யணும். என்ன வேலை ம். செய்யணும்? தேர்தல் வருது. இந்த கட்சி ஜெயிச்சிருமா? ஆ. அந்த கட்சி ஜெயிச்சிருமா? இவரு வந்தா என்ன ஆயிரும்? அவரு ம். வந்தா என்ன ஆயிரும்ன்றத ம், விட, ம், ம். ஒரே ஒரு நாள் தேர்தலுக்கு ஓட்டு போடுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. ம், அப்படின்னு ம். நம்மளும் நினைக்கக்கூடாது. அத தேர்தல் ஆணையமும் நினைக்கக்கூடாது. அரசியல் ம். கட்சிகளும் நினைக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து உலக அரசியல உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம கவனிக்கணும். நாட்டோட ம். தலைவர்கள் எல்லாருமே ம். உன்னிப்பா கவனிக்கணும்.
இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து நம்ம நாடுகிட்ட வந்து போட்டி போடுது. சார் அதுதான் சார் ஆ, நான் சொல்ல ஆ, வரேன். எதுக்கு அது போட்டி போடுது? இந்தியால ம், இருக்கிற அரசியல் தலைவர்கள் நீங்க பாருங்க. ஆ, அரசியல் கட்சிகள் வேற வேறையா இருக்கலாம். ஆ, ஆ, அவங்களுக்கு கொள்கைகள் வேற வேறையா இருக்கலாம். ம். ஆனா எல்லாரும் ஒண்ணா ஒரே லட்சியம் இருக்கணும். அது என்னன்னா நம்ம நாட்ட வந்து உயர்த்தணுங்கிற உயர்த்தணும். லட்சியம் ஆமா. இருக்கணும். கரெக்ட்டா? எல்லாருக்குமே அந்த ஒரு ஆ இந்தியன் அது அந்த ஒரு இருக்கணும். உணர்வு இருக்கணும். இருக்கணும். ம், கரெக்ட்டா? ம், ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்டின்னா, ம். நம்ம வந்து ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்டின்னு சொன்னா எதிரி கட்சியா நம்ம சண்டை போடுறது. ஆ, அத விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆ, சோசியல் மீடியால இந்த காலத்து இளைஞர்களுக்கு ம். போதுமான விழிப்புணர்வு இல்லாத இல்ல. காரணத்தினால ஆமா. எல்லா தலைவர்களையும் கேலி சித்திரம். ஓ! நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாமே காமெடி பீஸ் மாரி இவனுங்க ம். கேலி சித்திரம் பண்ணி, ஆ. காமெடி பீஸ் ஆக்கிட்டா, ம். அப்புறம் என்ன ஆகும்? தலைவன், தலைமை அப்படிங்கிற 2 கேள்வியுமே நம்ம நாட்டு மேல இல்ல அப்படின்ற ம். மாரி வந்துரும். அது ஆமா. தலைவன் இல்லாத தேசம், தலை ம். இல்லாத தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு ம். புரொபகண்டா வரணும் அப்படின்னு சொல்லி ஆ, தான், ஆ. சில அயல் நாடுகள் எல்லாமே இந்த ம். சோசியல் மீடியா மூலியமா இந்த மக்களுக்கு பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, ம். நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க. எந்த ஆ, கட்சி ஆ, எந்த கட்சிய வேணாலும் ஆ, விமர்சனம் ஆ. பண்ணுங்க. இது ஒண்ணு. தலைவர்கள கேலி சித்திரம் பண்ணி இந்த மீம்ஸ் பண்ணக்கூடாது. போட்டு மீம்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. பண்ணாதீங்க. ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். நம்ம நாட்டுடைய தலைமை பண்ப கேள்விக்குறி ஆக்காதீங்க. பண்ணக்கூடாது. ஒரு ம். கட்சி, இன்னொரு கட்சி எல்லா கட்சியும் தான் நான் ஆமா, ஆமா. சொல்றேன். இந்த அது கட்சிக்காரன், எல்லாமே அந்த கட்சிக்காரன் இது அ பண்றாங்க. அது இது எல்லாமே பண்ண என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ, ம். சின்ன சின்ன நாடெல்லாம் ஆ. நம்மள பார்த்து பயப்பட அந்த ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். ஆமா. பெரிய பெரிய நாடெல்லாம் நம்மள பார்த்து ஆமா. நடுங்க ஆரம்பிக்கும். ஆமா, ஆமா. ஆனா நம்ம ம். இப்படி இருக்கிறோம். ம். கடைசியில நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆ. இந்த மாநில கட்சி தலைவர்களா இருக்கட்டும், ஆ. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும், ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் இன்னைக்கு பிஜேபி ஆள்றாங்க. இன்னைக்கு ம். நரேந்திர மோடி ஐயா பிரதமரா இருக்காரு. ம். வேற யாரு இருந்தாலும் சரி, ம். இவரு இருந்தாலும் சரி, ம். எப்பயுமே நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள மட்டும் தான் குறை சொல்றோம். ம். 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 அவங்களும் எதிர்க்கட்சியில இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு வந்திருக்காங்க. ஆமா. ஆ? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ம். சொன்னா, ம். நம்ம வந்து பிரச்சனைகள், நம்மளுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் வேற வேற இருந்தாலும், ம். தலைவர்கள கேலி கூத்து பேசுறத பண்ணக்கூடாது. அடியோட நிறுத்துங்க. நிறுத்தணும். வந்து எல்லா கட்சி தலைவர்களையுமே நான் வேண்டுகோளாவே சொல்றேன். ம். நீங்க உங்க தொண்டர்களுக்கும், உங்க வார் டீமுக்கும் ம். நீங்க ம். இந்த தமிழ்நாடு, புதுவை ம். அரசியல்ல ஒரு ம். முன்னுதாரணமா ஆ. கேலி சித்திரங்கள முதல்ல நிறுத்துங்க. நிறுத்தணும். அப்பதான் ம். சின்ன சின்ன தேசம் மட்டும் இல்ல, ம். பெரிய பெரிய தேசியம் கூட ம். நம்மள பார்த்து ஆமா. மரியாதை மரியாதை குடுப்பாங்க. குடுக்கும். ஆமா. சார் இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்கு தெளிவா பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் மீண்டும் நமக்கு நெறைய வாய்ப்பு அளிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி. தென் மீடியா நேயர்களே நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ப நரேஷ் ராம் அவர்கள் வந்து பங்களாதேஷ்ல நடந்த கலவரம் பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்ல, எந்தெந்த இடத்துல வந்து ச தவறுகள் நடக்குது, அரசியல் என்னென்ன நடக்குது இத பத்திலாம் கூட சொன்னாங்க. மேலும் வந்து அவங்க வந்து உங்க அனைவருக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப அரசியல் தலைவர்கள வந்து கேலி செய்றத நிப்பாட்டுங்க. இந்த மாரி ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ப நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் பத்தி நம்பளே வந்து அது மாரி சொல்லக்கூடாது. அவர்களுடைய கட்சியுடைய கருத்துக்கள பத்தி நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். அது உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்கலாம். நீங்க மற்றும் வந்து சில கருத்துக்கள பத்தி நீங்க விமர்சனம்லாம் பண்ணலாம். ஆனா, எந்த தேச தலைவரோ, எந்த கட்சி தலைவரோ நீங்க வந்து இந்த கேலி செய்றத நிப்பாட்டுங்க. அது மாரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நரேஷ் ராம் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. நம்ம எண்ணி மீடியா சார்பாகவும் நம்ம வந்து அந்த கோரிக்கைய உங்களுக்கு வைக்கிறோம். நீங்க யாரும் இது மாரி செய்யாதீங்க. மேலும் இந்த நம்மளோட சேனல்ல இது மாரி பல விஷயங்கள நீங்க வந்து உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இத வந்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.